ஹாய்! இன்னைக்கு என்னன்னா, எனக்கு புதுசா ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா, செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் பண்ணாத ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா, எனக்கு இதில வந்து இதுவரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, கூடவே இருக்கணும். செடின்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால நான் எங்கேயுமே வச்சதே கிடையாது. நான் வீட்லயும் இருக்க மாட்டேன். ஒர்க் பிளேஸ்லயும் என்னால அது பண்ண முடியாது. ஆனா, இப்ப நான் யோசிச்சு, கண்டிப்பா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் திவ்யா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தேத்திக்கிட்டு ஒரு செடி வாங்க கிளம்பிட்டேன். போய் பார்த்தா நெறைய செடி இருந்துச்சு. எனக்கு என்ன செடி வாங்குறதுன்னே தெரியல. ஆனா வந்து எனக்கு ரோஸ் மேல ரொம்ப விருப்பம். அதனால சரி ரோசாப்பூ செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க போனதுக்கப்புறம் தான் அந்த செடியெல்லாம் பார்த்தா எனக்கு ஐடியாவே இல்ல. எந்த செடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ரோசாப்பூ செடியிலேயே எந்த மாதிரி பார்த்து எடுக்கிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. அப்புறம் ChatGPTட்ட போட்டு கேட்டப்போ அதான் சொன்னுச்சு, வேர் வந்து ரொம்ப தடிமனா இருக்கணும். அப்பதான் வேர் அந்த மண்ணோட வேர் நல்லா இறுக்கமா இருக்கணும். தண்டுலாம் வந்து பச்சையா இருக்கணும். இலை நல்லா துளிர் விட்டுருக்கணும். அப்படி இப்படி நிறையா டிப்ஸ் சொன்னுச்சு. அத வச்சு பார்த்து ஒரு அழகான ஒரு ரோசாப்பூ செடிய வாங்கிட்டேன். வாங்கிட்டு வரும்போது எனக்கு சரியான வெயிட். என்னால தூக்கவே முடியல. ஆனா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த செடிய தூக்கிட்டு வரும்போது. இதுவரைக்கும் நான் ரோட்ல இந்த மாரிலாம் தூக்குனதே கிடையாது. இருந்தாலும் ஐ ஃபீல் ஸோ மச் குட். எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னே தெரியல. நெறைய பேர் சொல்லுவாங்க, செடிக்கிட்ட வந்து நெறைய பேச பேச அது நெறைய ஃப்ளவர்ஸ்லாம் நெறைய குடுக்கும். அது நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே எனக்கு அதுதான் வேலை. நான் டெய்லியும் பேச போறேன். நெறைய தண்ணி ஊத்த போறேன். பத்திரமா பார்த்துக்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ எதையோ சாதிச்ச மாரி ஒரு செம்ம ஃபீல். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா என்னால அது பண்ணவே முடியல. இப்ப பண்ணியிருக்கேனோ எனக்கு அவ்வளோ திருப்தியான ஒரு ஃபீல். நீங்களும் உங்களால முடிஞ்சா புது புது விஷயங்கள கத்துக்கங்க. அது நெறைய நமக்கு ஹாப்பினஸ் குடுக்கும். எனக்கு இத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னே தெரியல. இதுவரைக்கும் உண்மையாவே நான் என் லைஃப்ல நான் பண்ணாத ஒரு விஷயம் இதுதான். இப்ப நான் பண்றேன்றனால ஐ ஃபீல் ஸோ மச் குட். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த செடிய அவ்ளோ ரசிச்சேன். பார்த்து பார்த்து ஃபோட்டோ நெறைய எடுத்தேன். அத உத்து உத்து பார்த்துட்டே இருந்தேன். அது எப்படி துளிர் விட்டுருக்கு, அதுகிட்டலாம் நெறைய பேசிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த செடி வாங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்காக இருந்துச்சு. நான் எத பற்றியோ திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இது வாங்கினதுக்கப்புறம் என் மூடு ஃபுல்லாம அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது புதுசா உங்க லைஃப்ல ஏதாவது பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஏதாவது கவலையில இருந்தீங்களானா, ஏதோ ஒரு சோகத்தில இருந்தீங்கன்னா, அதுலேருந்து வெளியில வரணும்னா இந்த மாதிரி புதுசா எதாவது ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். என்னுடைய செடி வைக்கிறதுக்கு ஒரு அழகான இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு கொண்டு அங்க வச்சுட்டு நெறைய தண்ணி ஊத்துனேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ ஃபீல் ஸோ மச் குட்.